நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கு. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளி அரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரியா டைம் ஒரு 12:20 ஒரு 11:20 12:20க்குள்ள உங்களுக்கு நான் அந்த செய்தியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமென். நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா கவனிங்க சகோதர சகோதரி. ஏன் நான் இவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேன்னா, நான் ஆல்ரெடி நம்ம அஸ்திபாரம் நிறைய போட்டுட்டோம். நான் உங்களுக்கு இந்த காரியம் புரியாம வேற எந்த செய்திகளும் போக முடியாதுன்றதுனால தான் என்ன பண்றேன், 3 இழுப்புகளை குறித்து நான் சொல்றேன். ஆமென். நம்ம 3 இழுப்புகளை குறித்து ஒரு சின்ன ரீகால் 2 to 3 minutes ரீகால் பார்த்துட்டு நம்ம அந்த 3ஆம் இழுப்பின் விட்டு வந்த பாகத்துக்கு நேராக கடந்து போயிடலாம். ஆமென். நம்ம லாஸ்டா இது வரைக்கும் விட்டோம் அப்படின்னா 3 இழுப்புகள், ஒரு 3ஆம் இழுப்பு 3 பார்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்னு ஸ்போக்கனிங் ஆஃப் தி ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், உரைக்கப்பட்ட வார்த்தையானது ரூபகரப்படுத்தப்படுவது இல்லைங்களா, வல்லமையை கொண்டு வருவது. ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட், வார்த்தை திறக்கப்படுவது இல்லைங்களா. அதுக்கப்புறம் அத்தாரிட்டி பேக் டு அவர் ஃபார்ம், அப்படின்னா ஆளுகை திரும்ப அளிக்கப்படுவது இல்லைங்களா. அதுதான் விஷயம். அதாவது நியாய தீர்ப்பை கொண்டு வருது. காவலில் ஆத்மாக்களுக்கு பிரீச் பண்ணுவதுதான் 3வது ரகசியம். நான் திரும்ப சொல்லிடுறேன் பாருங்க. முதல்ல ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட் அப்படின்னா என்னங்க, வார்த்தை. இல்ல உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா 7 முத்திரைகள் திறக்கப்படுவது. நீங்க புரிஞ்சுக்க மாதிரி புரிஞ்சுக்கோங்க. 7 முத்திரைகள் திறக்கப்படுவதுதான் 3ஆவது இழுப்புல இருக்கிற முதலாவது ரகசியம். புரிஞ்சா உங்களுக்கு? அதை நான் வாசித்து காட்டுறேன். 2வது ரகசியம் உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக ஆளுகையை கொண்டு வருவது. புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது ஆதாம் இழந்து போன ஆளுகை திரும்பமா ஆதாமின் சந்ததி கிறிஸ்துவின் மூலமா நமக்கு வர்றது 2வது ரகசியம். 3ஆம் இழுப்பின் 2வது பாகம். 3வது பாகம் என்னவா இருக்குதுன்னா, காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கிப்பது இல்லது நியாய தீர்ப்பை கொண்டு வருவது. 3 விஷயம் மறந்துடக்கூடாது. அப்ப நம்ம ஆல்ரெடி எதை பார்த்தோம், அதுல இருக்க 2வது பாகத்தை பார்த்தோம். எதை பார்த்தோம்? ஆளுகையை கொண்டு வருவது. ஆதாம் இழந்து போன ஆளுகையை கொண்டு வருவது என்ற பாகத்தை பார்த்தோம். அது தீர்க்கதரிசிக்குள்ள எப்படி 5 இன்சிடென்ட்ஸ் மூலமா 5 காரியங்கள் மூலமா நடந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்க. பார்த்தோமா இல்லைங்களா? முதல் காரியம் என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதல். அப்படின்னா பாருங்க, அந்த பாயிண்ட சொல்லுது சகோதரி. முதல் மீன் உயிர்த்தெழுதல். கில் ஃபிஷ், கில் அப்படின்ற வகையான மீன் உயிர்த்தெழுதல். தீர்க்கதரிசி வேட்டைக்கு போகும்போது உயிர்த்தெழுதல் அதுல காணப்படுது. மீன் உயிர் அடைகிறது, உயிர்த்தெழுதல் வல்லமை வெளிப்படுது. 2வது காரியம் அணில் சிருஷ்டிப்பு வெளிப்படுது. 3வது காரியம் ரட்சிப்பு. அதாவது யாரு? ஹாட்டிரைட்டுடைய பிள்ளைகள் 2 பேரும் ஒப்பு கொடுத்தலின் மூலமா ரட்சிப்பு வருது. 4வது காரியம் இயற்கை மீது உள்ள ஆளுகை. அப்படின்னா காலரடோ அப்படின்ற ஊர்ல தீர்க்கதரிசி வேட்டைக்கு போகும்போது அந்த புயல் பனி புயல் கட்டுப்படுத்துறதுல இருந்து அந்த ஆளுகையை திரும்ப கொண்டு வருது. பூமியின் மீதான ஆளுகை இயற்கை கட்டுக்குள்ள கொண்டு வருது இல்லைங்களா. நேச்சர் அண்டர் அவர் கண்ட்ரோல், நம்ம ஆளுகைக்குள்ள கொண்டு வருது. 4வது. 5வது மேடாபிராயுடைய டியூமர் கட்டி சுகமளித்தல் மூலம் சுகமளித்தலின் வல்லமை உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா முழு அதிகாரத்துக்கு வர்றது. 5 விஷயம் பார்த்தோமா? மறந்துடாதீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன். ஒரு ஹோம்ஒர்க் தரேன். நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன் உங்களுக்கு. 3ஆம் இழுப்பின் காரியத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பேசிக்கா ஒரு ஃபார்முலாவை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா 3 புத்தகங்களை நீங்க படிக்கணும். 3 புத்தகங்கள் படிச்சீங்க சொன்னா, நான் இப்ப நான் சொன்னதுல இருந்து 3 புத்தகங்களை படிச்சா நான் சொல்ற விஷயங்கள் அதுல வரும். 1 ஐயா முடிவின் அடையாளமான்ற புஸ்தகம். புரிஞ்சா உங்களுக்கு? 2வது புஸ்தகம் லுக் அவே டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி பார்த்தல். திரும்பி இயேசுவை நோக்கி பார்த்தல்ன்ற செய்தி. அதே போல 3வது புஸ்தகம் இப்பொழுது காவலில் உள்ள ஆத்மாக்கள். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 புஸ்தகத்தை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான தீர்க்க தரிசன பாகத்துக்கு எந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொன்னா 1955ஆம் வருஷம் ஜனவரி மாசம் தீர்க்கதரிசி பேசின மெசேஜ் இன்னர் வெயில், உள் திரை என்ற செய்தி.
அந்த செய்தியுடைய அந்த அந்த செய்தியுடைய டைட்டில் மாற்றப்பட்டிருக்குது. 2-3 பேர்கள் அந்த புஸ்தகம் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்னா, ஏன் சில ஜனங்களால் வெற்றியை காத்துக்கொள்ள முடியவில்லை என்ற தலைப்புல கூட அந்த புஸ்தகம் இருக்குது. மெயின் இந்த 4 புஸ்தகத்தை நீங்க தரோ பண்ணீங்கன்னா, நான் இப்ப வாசிக்கிற இல்ல பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபார்முலா ஆர்டரா உங்களுக்கு புரியும். நீங்க சொல்லுங்க, என்னென்ன புஸ்தகங்கள் சொன்ன? ஆமா, 1. 2வது இயேசுவை நோக்கி பார்த்தல். ஐயா முடிவின் அடையாளமான்றது செஞ்சு நோட்ஸ் எழுதுனா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வரும்போது எல்லாருமே டைரி பெண்ணோட வரணும். எல்லாரும் எதோட வரணும்? பைபிள், வெறும் பைபிள் எடுத்துன்னு வரக்கூடாது, டைரி பெண்ணோட வரணும். எடுத்துன்னு வரணும். உங்களுக்கு இங்க எழுதிக்கலாம். நான் நோட்ஸ் வேணும்னா கூட கொடுக்குறேன் நான். அதே முதல் ஐயா முடிவின் அடையாளம் என்ற செய்தி 63ஆம் வருஷம் டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி கொடுத்த செய்தி. புரிஞ்சா உங்களுக்கு? ஐயா சார் இஸ் தி சைன் ஆஃப் தி எண்ட் டைம் என்ற செய்தி. அது நம்ம செய்தியில 7 முத்திரைகளுக்கான ஒரு அஸ்திபாரம். அந்த செய்தியை நீங்க படிக்காம கண்டிப்பா உங்களுக்கு 7 முத்திரைகள் தீர்க்கதரிசி வாழ்க்கையில வந்தது புரியாது. முதல். 2வது லுக் அவே டு ஜீசஸ். லுக், இயேசுவை நோக்கி பார்த்தல். இந்த செய்தி வந்தது 1964ஆம் வருஷத்துல வந்தது. பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. ஆமா, 63ஆம் வருஷத்துல 12ஆம் மாசம் 29ஆம் தேதி வந்தது. அதே வருஷத்துல 12ஆம் மாசம் 29ஆம் தேதி வந்தது. அப்படின்னா முதல் செய்திக்கும் 2ஆம் செய்திக்கும் 1 வருஷம் டிஃபரெண்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன், முதல் செய்தி ஐயா முடிவின் அடையாளம் வந்தது எப்போ? 62ஆம் வருஷம் 12ஆம் மாசம் டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி. புரியுதா உங்களுக்கு? உங்ககிட்ட தான் சொல்றேன். 30ஆம் தேதி. இது அடுத்த வருஷம் 29ஆம் தேதி வந்தது 2வது செய்தி. 3வது செய்தி 65ஆம் வருஷம் கொடுக்கிறார். இப்பொழுது காவலில் உள்ள ஆத்மாக்கள் மீன்ஸ் அது 30ஆம். இருங்க 1 செகண்ட், அந்த 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 வருஷத்தை கூட சொல்லிடுறேன். எதுக்கு நான் முக்கியமா சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது படிக்கிற நபர்களுக்கு யூஸா இருக்கும். அதுவும் 63 வருஷம் தான். என்ன செய்தி சொன்ன? இப்போது கவல ஆத்மாக்கள், லுக்கவேடு, இயேசுவை நோக்கி பார்த்தல், ஐயா முடிவின் அடையாளமா, இந்த புஸ்தகம், இந்த 3 புஸ்தகங்கள் படிக்கணும். அதே போல இந்த 3ஆவது இழுப்பின் தரிசனத்தை குறிச்சு சொன்ன லாஸ்ட் வீக் சொன்னா இல்லைங்களா? 3 தரிசனங்கள் சொன்னா ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீக் சொன்னோம். என்ன சொன்னோம் அந்த தரிசனத்தை குறிச்சு? முதல்ல தீர்க்கதரிசி கூட்டத்தை நடக்கிறத பாக்குறாரு, காணிக்கை எடுக்காம ஜனங்கள் போயிடுறாங்க, அந்த தரிசனத்தை பாக்குறாரு. 2வது மீன் பிடிக்கிறத குறிச்சு பாக்குறாரு. அதோட கூட அந்த குழந்தைகளுடைய பாதரட்சையை குறிச்சு, பேபி ஷூஸை குறிச்சு பாக்குறாரு 2ல. 3வது ஒரு கூடாரத்தையும், கூடாரத்துல பில்லர் ஆஃப் ஃபயர், இது மேல இருக்கிற பில்லர் ஆஃப் ஃபயர் அங்க போறத குறிச்சு பாக்குறாரு. இந்த தரிசனம் பார்த்தது 1955ஆம் வருஷத்துல அங்க ஒரு செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த செய்தி என்னங்க? இன்னர் வெயில், உள்திரைன்ற செய்தி. இந்த செய்தி நாள்ல நீங்க படிச்சீங்கன்னா அதோட கூட 7வது முத்திரையும், இது நீங்க எப்போ படிக்கிறீங்களோ 1 மாசம் எடுத்து டைம் எடுத்து நீங்க படிச்சீங்க சொன்னா இதுலதான் 3ஆவது இழுப்பின் ஊழியம் வரும். இதுலதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேக்குறீங்களா? அதுக்கான அஸ்திபாரமே இருக்குது. ஆண் தோன்றித்தனமா இல்ல. நம்ம எப்படி தீர்க்கதரிசி ஊழியம் எப்படி கிராஜுவலா வருது அப்படின்றத குறிச்சு எல்லா விஷயங்களும் அவரோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது. புத்தகம் இல்லைன்னு சொன்னா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரெடி பண்ணி தரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை டைம் எடுத்து கூடுமான வரைக்கும் இதை தரவை பண்ணுங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, நம்ம காரியத்துக்குள்ள போலாம். லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோமோ, எந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம் நம்ம பார்த்துட்டோம். ஆமென். இப்போ கவனிங்க நல்லா, 4 செய்திகள் பார்த்த முன்னாடி தீர்க்கதரிசியுடைய 3ஆவது இழுப்பு அவர் வாழ்க்கையில எப்படி அந்த வல்லமையை கொண்டு வந்துச்சு, உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு அவர் வாழ்க்கையில அந்த 5 இன்சிடென்ட்ஸ் மூலமா அந்த 3ஆவது இழுப்பு காட்சிக்கு தீர்க்கதரிசி வாழ்க்கையில வந்துச்சுன்றதை குறிச்சு பார்த்தோம். அதே போல ஓபனிங் ஆஃப் த வேர்ட், அதான் முதல் ரகசியம் சொல்லி பார்த்தோம். இந்த எது முதல் ரகசியம்? 3ஆவது இழுப்புல இருக்கிற முதல் ரகசியம் என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை திறக்கப்படுவது. இப்போ இந்த வார்த்தை திறக்கப்படுவதற்கு முன்பதாக இருக்கிற அஸ்திபாரத்தை குறிச்சு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் பேசுற எல்லா செய்திகளும், சார் இஸ் திஸ் த சைன் ஆஃப் த எண்ட் டைம்,
ஐயா முடிவின் அடையாளமான்ற செய்தியில பேசப்படுற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ தீர்க்கதரிசி இந்த தலைப்பை தர்றாரு. தலைப்பை கொடுக்கறதுக்கு தீர்க்கதரிசி எந்த வசனத்தை எடுக்கிறாருன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் எடுக்கிறார். கவனிச்சுக்கோங்களா. இப்ப இந்த பகுதியை தீர்க்கதரிசி எடுத்து அந்த புத்தகத்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? வாசிக்க ட்ரை பண்ணிருக்கிறீங்க? வாசிச்ச ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆனா அந்த புத்தகம் ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அந்த புத்தகத்துல முழுவதுமா 80% வெறும் சொப்பனம் இருக்கும். எவ்வளவு என்ன இருக்குங்க? கனவுகள் இருக்கும். 6 கனவுகள் இருக்கும் அந்த புத்தகத்துல. எத்தனை கனவு இருக்குங்க? 6 பேருடைய கனவுகள் இருக்கும். தீர்க்கதரிசிக்கு ஒரு கனவு, 7வது கனவு வரும். தீர்க்கதரிசிக்கு ஒரு தர்ஷனம் வரும், 8. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இதுதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். கவனிங்க நல்லா. எனக்கு நேரம் எவ்வளவு நேரம் ஆனாலும் கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். தலைப்பு பாருங்க. 62ஆம் வருஷம் 12ஆம் மாசம் 30ஆம் தேதி ஈவினிங் தீர்க்கதரிசி கொடுத்திருக்காரு. This is a sign of the end time, sir அப்படிங்கிற செய்தி. அதாவது இதான் முடிவு அடையாளம். அதுல 6 straight dreams and then vision captured in அப்படின்னா 6 நேரடியான சொப்பனங்கள். இங்க ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஜாக்சன், பிரதர் பீலர், அப்புறம் ராய் ராபர்ட்சன் சொல்கிற நபர். எதுக்கு சொல்றேன்னா, இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு யூஸா இருக்கும் நான் சொல்ற விஷயம். அதுக்கப்புறம் சிஸ்டர் காலின்ஸ் என்ற சகோதரி, அப்புறம் பிரதர் பார்னில் அப்படின்றவரு, சிஸ்டர் ஸ்டெஃபி, அப்புறம் 7வது தீர்க்கதரிசிக்கு வந்துச்சு சொப்பனம் சொல்றது. புரிஞ்சுங்களா? சபையில் 6 பேரு, அவருக்கு ஒண்ணு 7வது. அதுக்கப்புறம் கேப்ஸ்டோன் விஷன், தலைக்கல் தர்ஷனம், விஷன், இது தர்ஷனம், இதெல்லாம் ட்ரீம்ஸ். இது என்னென்னன்றதை குறிச்சு நான் சொல்றேன். உங்களுக்கு தரேன், நோட்ஸ் தரேன், வேணா நோட்ஸ் தரேன். கவனிங்க நல்லா. நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். முதல்ல ஜூனியர் ஜாக்சன் ட்ரீம் எதை குறிச்சு சொல்றதுன்னா, அவங்க வாழ்க்கையில வர்ற தர்ஷனம், அவங்க வாழ்க்கையில சொப்பனம் வரும். அந்த வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில தேவன் ஏதோ செய்ய விரும்புற காரியமா இருக்கும். ஆனா இது எல்லாமே தீர்க்கதரிசி செய்ய போற 3ஆம் இழுப்பின் ஊழியத்திலே முதல் பகுதியோட சம்பந்தப்பட்டது. தீர்க்கதரிசியுடைய 3ஆம் இழுப்பின் ஊழியத்துல முதல் பகுதி என்ன? ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ல்ட். எது அப்படின்னா 7 முத்திரைகள் திறக்கப்படுவது. 7 முத்திரைகள் திறக்கப்படும் போது மட்டும்தான் மீட்பின் ரகசியம் முழுசா வெளிப்படும். ஏன்னா 7 முத்திரைகள்லாம் மீட்பின் புஸ்தகமா இருக்குது. அப்பா மீட்பு அதுக்குள்ள வெளிப்படும் போது மீட்புக்குரியவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இதுக்காக தீர்க்கதரிசி மூலமா என்ன வெளிப்படணும்? 7 முத்திரைகள் வெளிப்படணும். 7 முத்திரைகளுக்கு தீர்க்கதரிசி ரெடி ஆகணும். எங்க போகணும்? டூசான் அரிசோனாக்கு போகணும். எங்கன்னு போகணும்? ஜெப்பர்சன்வில், இந்தியானாவில இருந்து. இந்தியானா அப்படின்றது தமிழ்நாடுன்றது மாதிரி புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது. அது ஸ்டேட். அங்க ஜெப்பர்சன்வில்ன்றது ஒசூர் மாதிரி புரிஞ்சுக்கோங்க, சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து என்ன பண்ணுங்க? அங்க எங்க போனுங்க? இங்க வேற டெல்லின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரால ஹைதராபாத். அப்ப அது மாதிரி ஆரிசோனான்ற அந்த ஸ்டேட்ல அந்த டூசான்ற ஊருக்கு தீர்க்கதரிசி போய் ஆகணும். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? எதுக்காக? இந்த 7 முத்திரைகள் செய்திய வார்த்தை திறக்கப்படுறதுக்கு. இதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிய இந்த சொப்பனங்களும் இந்த தரிசனங்களும் என்ன பண்ணுது? அவரை ரெடி பண்ணுது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த ஜூனியர் ஜாக்சன் அப்படின்ற நபருக்கு என்ன பண்ணுங்க? 62ஆம் வருஷத்திலேயே இந்த சொப்பனம் வருது. வெண்பாறை தரிசனம் இல்லைங்களா? ஒயிட் ஸ்டோன், சரி, இது ஒயிட் ஸ்டோன், வெள்ளைக்கல் சொப்பனம் அது அவருக்கு வந்துச்சு. எத்தனாவது பேரலா இது பாருங்க, எழுதியிருக்கேன் நான் படிச்சது. 125 பேரலா இருக்கு. நான் சொல்றேன், நீங்க படிக்கும்போது போய் பாருங்க. 2வது பிரதர் பீலர் அவருடைய சொப்பனம், அது ஆற்றின் அருகில மந்தை மேய்க்கிறத போல பார்ப்பாரு அந்த சொப்பனம். கவனிச்சுக்கோங்க நல்லா. 3வது ராய் ராபர்ட்சன் ஒரு தீர்க்கதரிசி மெசேஜ்ல படிச்சா அதிகமா ஒரு பேர் வரும். இது ஜூனியர் ஜாக்சனும் மந்தையை ஒன்று சேர்க்கிறத குறிச்சு சொப்பனம் வரும். சிஸ்டர் காலின்ஸ் என்றவங்க, அவங்க கூடாரத்துல ஆகாரம் சேமிக்க வைக்கிறத குறிச்சு வரும் அந்த சொப்பனம். நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, படிக்கும்போது ஒண்ணுமே புரியாது. அதனாலதான் முன்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா தீர்க்கதரிசி அந்த நேரத்துல வெளிநாட்டு போய் ஊழியம் செய்யறதா இருப்பாரு. அது கேன்சல் ஆயிட்டு அந்த சொப்பனத்துல என்னவா இருக்குன்னு சொன்னா, இங்கே கூடாரத்துல ஆகாரத்தை சேமித்து வைன்னு சொல்லப்படுது. அதை குறிச்சு சிஸ்டர் காலின்ஸ் பார்ப்பாங்க. இப்ப கூடாரத்துல இருக்குது மணவாட்டி, அதுக்கு ஆயத்தம் இல்லை. கூடாரத்துல என்ன இருக்குது? ஃபுட் இருக்குது. ஆனா மணவாட்டி என்ன பண்ணல? ஆயத்தமாவும் இல்லை அப்படின்றத குறிச்சு. அப்புறம் பிரதர் பானில் அப்படின்னும் போது அவர் தீர்க்கதரிசி
அந்த பார்னில் நபரை சொப்பனத்துல போய்கொண்டே இரு அப்படின்னு சொல்லுவார். போகும்போது முதல்ல சிஃபோரான்ற ஸ்திரியை பார்ப்பாரு, இரண்டாவது வயதான ஸ்திரியை பார்ப்பாரு, அதுக்கு மூணாவது மேடாபிராய பார்ப்பாரு. புரிஞ்சா உங்களுக்கு? இதை குறிச்சு சொல்ற சப்பனம். இதுவும் மேற்கு நோக்கி போறதை குறிச்சு சொப்பனம். அதுக்கப்புறம் சிஸ்டர் ஸ்டெஃபின்ற ஒரு சகோதரி பார்ப்பாங்க, அந்த சொப்பனத்தை பார்ப்பாங்க, அது மரிக்காத எலியாவை குறிச்சு சொப்பனம். அதுக்கப்புறம் பிரதர் பிரணாம் பார்ப்பாரு, ட்ரைடன்ட் முக்கூறுள்ள ஆயுதத்தை கொண்டு தீர்க்கதரிசி கையில வச்சு ஒருத்தன் வச்சு ஒருத்தன் தடகாத்திரமா உள்ள நபர் ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒரு நபர் தீர்க்கதரிசி சொப்பனத்துல இருப்பாரு. பார்க்கும்போது அதுல ஒரு ஸ்திரீ, வயசான ஸ்திரீ, தீர்க்கதரிசியுடைய தாயை போல ஒரு ஸ்திரீ இருப்பாங்க. அவங்கள இந்த திடகாத்திரமா உள்ள நபர் அடிப்பான். இப்ப படிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாம் நினைக்கும் போது திரும்ப அடிப்பான். அவங்க எல்லாம் நினைக்கும் போது திரும்ப அடிப்பான். அப்ப தீர்க்கதரிசி போய் அவன் கழுத்தை பிடிச்சி, அவர் ரொம்ப கோவம் வரும், அவனை அந்த பெண்ணை காப்பாற்றணும், அவனிடத்துல காப்பாற்றணும்னு சொல்லி கோவம் வரும். ஆனா இவர் பலத்துல குன்றியவரா இருப்பாரு, குறைஞ்ச இருப்பாரு. இப்ப இந்த நேரத்துல தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு அதை காப்பாற்றமேன்ற எண்ணம் வரும்போது அவருக்கு விசுவாச தசைகள் வரும். போய் அவனை கழுத்தை பிடிப்பாரு. பிடிச்சி அந்த பெண்ணை என்ன பண்ணக்கூடாது, நீ தொடக்கூடாதுன்னும் போது அவன் பயந்துருவான். இது என்ன வருதுன்னா, தீர்க்கதரிசிக்கு வந்த அந்த பெண்ணுன்றது சபையா இருக்குது. அந்த ட்ரைடன் முக்கூறுள்ள ஆயுதம்ன்றது திருத்துவ உபதேசமா இருக்குது. அந்த நபர் பிசாசா இருக்கிறான். இந்த திருத்துவ வச்சுட்டு பிசாசு 2000 வருஷமா சபையை அடிச்சு படுக்க வைக்கிறான். தீர்க்கதரிசி ஊழியம் வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, அவனை அட்டாக் பண்ணி எடுக்கிறார். இதை குறிச்சு பார்ப்பார். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஏதோ படிக்கிறது இல்லை, இவ்வளவு நாள் படிச்சது இது வேற. இப்பதான் ரியல் ஸ்கிரீன்குள்ள என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க என்ட்ரா இருக்கிறீங்க. இது நான் எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிக்கு 8வது அவருக்கு என்ன வருங்க, தர்ஷனம் வரும். இந்த தர்ஷனம் தான் முக்கியமான தர்ஷனம். தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொன்னா, இந்த தர்ஷனத்துல கவனிச்சுக்கோங்களா, டூசான் அரிசோனால இருப்பார். எங்க இருக்கிறாரு? அரிசோனால இருப்பார். ஆமா, அரிசோனால இருப்பாரு. இவர் இருக்கிறது, மினிஸ்ட்ரி பண்றது ஜேப்பர்சன்வில்ல, இந்தியானான்ற ஊர்ல ஜேப்பர்சன்வில்ல இருப்பார். டூசான் அரிசோனால இருக்கும்போது மேற்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பார். இருக்கும்போது முதல் ரோ பறவைகள் வரும். முதல்ல பறவைகள் பேர்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் பேர்ட்ஸ் வரும். அப்படி பார்த்துட்டே இருப்பாரு, சின்ன சின்ன பறவைகள். 2வது ரோ ஆஃப் பேர்ட்ஸ் வரும். பறவைகள் பார்த்துட்டே இருப்பாரு, கவனிச்சுக்கோங்க நல்லா அவர் பார்க்கறது. அப்போ 2வது ரோ வந்த பின்னாடி பெரிய இடி சத்தம் வரும், பெரிய பிளாஸ்ட் வரும். அதுக்கப்புறம் 3வது 7 தூதர்கள் வருவாங்க. கவனிச்சுக்கோங்க, 7 தூதர்கள் வந்த பின்னாடி இந்த 7 தூதர்களுடைய கூட்டத்துக்குள்ள தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுவார். இது பார்த்த முன்னாடி அவரு திரும்ப வருவார். தூதர்களுடைய கூட்டத்தை, அந்த தூதர்கள் எப்படி எந்த ஆங்கிள் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதுல. அதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்தோடனே என்ன சொல்லப்படுது, நீ டூசான் அரிசோனாவுக்கு போ, அங்க உனக்கு 7 முத்திரைகள் வெளிப்படுத்தப்படும், நீ தூதர்கள் உன்னை சந்திப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இதான் 8வது தரிசனம். இதுல ஃபர்ஸ்ட் ரோ பேர்ட்ஸ், அதாவது முதல் ரோனா என்னங்க, வரிசை. முதல் வரிசை பறவைகள், 2வது வரிசை பறவைகள், 2வது வரிசைக்கு 3வது வரிசைக்கும் சென்டர்ல ஒரு பிக் பிளாஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 7 தூதர்கள் வருவாங்க. தீர்க்கதரிசி அந்த 7 தூதருடைய கான்சலேஷன் கூட்டத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவாரு. அங்க அவர் ரகசியத்தை பெற்றுக்கொள்வார். இதுதான் அவர் பார்க்கிற சொப்பனம். 62வது வருஷத்துல 12ஆம் மாசம் 30ஆம் தேதி பார்த்தார். ஆர்டர் கவனிச்சுக்கோங்க நல்லா. நான் இதுதான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இதான் அந்த ஆர்டர் பாருங்களேன். தீர்க்கதரிசி நான் பார்த்தேன்னா டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி 1962 தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க, கேப்ஸ்டோன் விஷன். இப்ப நான் சொன்ன அந்த விஷயம் நான் பாக்குறாரு. இந்த செய்தியை 7 நாள் கழிச்சு எடுக்கிறார். டிசம்பர் மாசம் 62ஆம் வருஷம் ஐயா முடிவின் அடையாளம் என்ற செய்தியில இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் சொல்றாரு. அந்த ஒரு வருஷமா வந்து சபையில வந்த 6 பேர் கொண்டு வந்த சொப்பனங்களை குறிச்சு, இவருக்கு வந்த சொப்பனத்தை குறிச்சு, இவருக்கு வந்த தரிசனத்தை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு, சொல்றாரு. அப்போ பாருங்க எப்படி நடக்குது. 62ஆம் வருஷத்துல 22ஆம் தேதி சொப்பனத்தை தரிசனத்தை ஒரே நாள்ல பாக்குறாரு. அதுக்கு முன்பதாக அந்த வருஷத்துல 6 பேர் சபையில இருக்கிறவங்க சொப்பனத்தோட தீர்க்கதரிசி கிட்ட எக்ஸ்பிளனேஷனுக்காக வராங்க. அது எல்லாமே சொல்றாரு. இந்த எல்லா சொப்பனங்களும் எல்லா தரிசனங்களும் இவரை மேற்கு நோக்கி போகும்படிக்கு சொல்லுது. எங்க நோக்கி போகும்படி சொல்லுது? மேற்கு போகும்படி சொல்லுது. இது முடிஞ்சு உடனே தீர்க்கதரிசி பாருங்க இந்த இடத்துல அடுத்து முன்னதாக ஐயா முடிவின் அடையாளம் 7 நாள் கழிச்சு 8வது நாள்ல அந்த செய்தி எடுக்கிறார். அதுக்கப்புறம் இந்த சொப்பனங்களுடைய ஆர்டர் தான் இது. புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டைம் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்றத குறிச்சு சொல்றேன். எப்படி நடந்துச்சு? இப்ப 24ஆம் தேதி அவரு கேப்ஸ்டோன் விஷயம் பாக்குறார், தலைக்கல் தர்ஷனத்தை பாக்குறார். அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் அவங்க ஒய்ஃப்க்கு சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? நான் 7ஆம் முத்திரைன்ற செய்தியிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நான் சொல்றேன் இப்ப சொல்லிட்டு இருக்கிற பாயிண்ட்.
அதே போல ஐயா முடிவின் அடையாளம் என்ற செய்தியிலும் தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி எங்கேயோ போயிட்டு வெளியே போயிட்டு வராரு. அவருடைய வீட்டுடைய வெளியில கேட் காம்பவுண்ட் வால் என்ன பண்ணிருக்குது? இடிக்கப்பட்டிருக்குது. கவனிச்சுக்கோங்க நல்லா, நான் சொல்ற விஷயம் இடிக்கப்பட்டிருக்குது. அப்போ கூட இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டு கேட்கிறாரு. அவர் மட் ஹியர், அவர் பேர் மண் காதுன்ற அந்த நபர், அவருடைய பட்ட பெயர். அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, பெரிய வழி வருது, ஹைவே வருது, அதனால இதெல்லாம் இடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப தீர்க்கதரிசி 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு? இது சொப்பனத்துல தரிசனத்துல சொல்லப்பட்டுச்சு. இது அடையாளம். என்ன அடையாளம்? உங்க வீட்டுடைய முன்னாடி காம்பவுண்ட் வால்ஸ், அந்த போல்ஸ் முளைகள் இருக்கும்போது, இடிக்கப்படும் போது நீ ஞாபகம் போல் நீ மேற்கு நோக்கி போகணும்னு சொல்லப்பட்டுச்சு. 62 வருஷத்துல 4 வருஷம், எனக்கு ஒரு 58ல நடந்துச்சு அந்த வருஷம். அப்ப அதை பார்த்து தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அதே நேரத்துல 6 சொப்பனங்களும், இவருக்கு வர்ற ஒரு சப்பனமும், இவருக்கு வந்த தர்ஷனமும் எல்லாமே எதை நோக்கி சொல்றது? இவருக்கு மேற்கு நோக்கி போக வேண்டும் என்ற தர்ஷனத்தை கொடுக்குது. இவரு இதே நேரத்துல தான் கொடுக்கப்படும் போது பைபிள்ல போய் வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வீட்டுக்கு வெளியில அந்த அடையாளம் காணப்படுது. அந்த கேட் காம்பவுண்ட் வால் இடிக்கப்படுது. இது ஆல்ரெடி ஒரு தர்ஷனத்திலே பார்த்து தர்ஷனத்துல ஒரு மிஸ்டேக் பண்றாரு. என்ன மிஸ்டேக் பண்றாரு அவரு அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் வாலை குறிச்சு, இடிக்கிறவனை குறிச்சு பார்க்க வராரு. அவனை கேட்கிறாரு. அவன் பதில் சொல்லாம இருந்தா அவனை என்ன பண்றாரு? தீர்க்கதரிசி அடிச்சிடுறாரு. அப்போ அந்த தர்ஷனத்துல சொல்லப்படுது, நீ ஊழியக்காரன், அப்படி செய்யக்கூடாது, இதை காணும் போது நீ மேற்கு நோக்கி போகணும்னு சொல்லப்படுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப சொல்லப்படும் போது தீர்க்கதரிசி இது எல்லாமே ஒரு காரியத்தை நோக்கி அவருக்கு புஷ் பண்ணி தள்ளுது. ஏன்னா அவர் எதுக்குள்ள போகணும்? இப்போ 3வது இழுப்பின் ஊழியத்துக்குள்ள போகணும். ஆல்ரெடி 50வது வருஷத்துக்கு முன்பதாகவே முதல் ஊழியத்தை அவர் என்ன பண்றாரு? அற்புத அடையாளங்கள். 2வது 50வது வருஷத்துல இருந்து 60வது வருஷம் வரைக்கும் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். 2வது இழுப்பின் ஊழியம் வந்துச்சு இல்லையா? ஆனா 2 அடையாளங்களும் எதை நோக்கி புஷ் பண்ணி தள்ளணும்? அடையாளத்தின் சத்தத்தை நோக்கி. சத்தம் தான் 7 முத்திரை வெளிப்பாடு, செய்தி. அப்ப அதுக்காக தான் தீர்க்கதரிசியை தேவன் ரெடி பண்றாரு. அப்ப என்ன நடக்குது? தீர்க்கதரிசி டிசம்பர் மாசம் முடியுது. ஜனவரி மாசம் டூசான் ஆரிசோனாவுக்கு போறாரு. அங்க நார்மன்ற ஒரு சகோதரன் இருக்கிறாரு. அவருக்கு போன் பண்றாரு தீர்க்கதரிசி. போன் பண்ணி வீடு எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அங்க என்ன பண்றாரு தீர்க்கதரிசி? அங்க வீடை ரெண்டுக்கு வாடகை எடுத்து வீட்டுக்குள்ள போறார். புரிஞ்சா உங்களுக்கு இது வரைக்கும்? இப்போ இது தீர்க்கதரிசிக்கு இன்னுமே ஒரு டவுட் இருக்கு. ஐயா முடிவு அடையாளம் செய்தியை படிச்சு பாருங்க, நான் சொல்றது எல்லாம் வரும் உங்களுக்கு. இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, படிக்கும் போது ஈஸியா இருக்கிறதுக்காக சொல்றேன். அதை வாசிக்கும் போது முதல் வரிசை பறவைகள் பாக்குறார், 2வது வரிசை பறவைகள் பாக்குறார், அதுக்கப்புறம் பெரிய இடி பாக்குறாரு இல்லையா? இடி சத்தத்தை, பிக் பிளாஸ்ட பாக்குறாரு, வெடி சத்தத்தை பாக்குறாரு. அதை தீர்க்கதரிசி என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை என்னுடைய மரணமா இருக்குமான்னு நினைக்கிறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? தீர்க்கதரிசி என்ன நினைச்சாரு? அப்ப 3 இழுப்புகள் வரணும். நான் 2வது இழுப்பு வரும்போதே அஸ்திவாரம் போட்டு 3வது இழுப்பு ஒரு தூதன் வரப்போறாரு. அவருக்காக ஒருவேளை நான் மறிப்பனோ, இந்த இடியில சிக்கி மறிப்பனா அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் தர்ஷனங்களா நிறைவேறுது. இப்போ அந்த இடி சத்தமா இல்ல 7 முத்திரைகள் வெளிப்படுவதா அப்படின்னு சொல்லி அந்த டவுட் இருக்கும்போது தான் அதுக்காக என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, 30ஆம் வருஷம் இங்க 11ஆம் தேதி டிசம்பர் மாசம் முடிஞ்சு ஜனவரி மாசம் 11ஆம் தேதி டூசான் ஆரிசோனாக்கு போய் அங்க சாபினோன்ற ஒரு மலை கூட்டம் இருக்குது. என்ன கூட்டங்க? சாபினோன்ற அந்த மலை கூட்டத்துல கணவாய் மலை அப்படின்னா மலைகள்லாம் இருக்கும், அது நடுவுல ரோடு போகும், அதான் கணவாய் மலைன்னுவாங்க. என்ன மலை புரிதுங்களா உங்களுக்கு? கணவாய் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையில மலை கூட்டங்கள் மத்தியில தீர்க்கதரிசி போய் சாபினோ மலையில போய் உட்கார்ந்து கேட்கிறாரு, தேவனே அந்த இடி சத்தம் வந்துச்சு, உங்களை நீங்க சொன்னதை குறிச்சு நான் நம்பி என்ன பண்ணேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ இது என்னவா இருக்குது? என்னுடைய மரணமா இருக்குமா? இது என்னவா இருக்குன்னு எனக்கு வெளிப்படுத்துங்க. ஒருவேளை அது என்னுடைய மரணமா இருந்தா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என் பைபிள் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு இடத்துல இங்க விட்டு போயிடுறேன், நானு என் மகன் ஜோசப் வந்து எடுத்துக்கொண்டு போயிடுவான் அப்படின்னு தீர்க்கதரிசி நினைக்கிறார். நான் சொன்னதெல்லாம் அதுல இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ தேவன் தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ற இன்னும் கன்ஃபர்மேஷனுக்காக. அது வந்து ஒருவேளை மரணமா இருக்குமான்னு நினைக்கிறதுனால அவர் நினைக்கிறார். அப்போ அவர் கையில ஒரு ஸ்வாடு உழுது. இப்ப நான் எதுக்கு சொல்றேன், இது வரைக்கும் எத்தனையோ செய்திகளை கேட்டிருப்பீங்க, ஸ்வாடு ஒழிச்சுன்னு சொல்லிட்டு. எந்த ஆர்டர்ல வந்துச்சுன்றது இப்ப புரியுதா? எந்த ஆர்டர்ல அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிக்கு அந்த ஸ்வாடு விழுந்ததுக்கான நோக்கம், காரணம் தான் தீர்க்கதரிசி எதுக்காக கேட்கிறாருன்னா, ஒருவேளை அது என்னுடைய மரணமா இல்ல ஒரு புதிய செய்தியான்றத தேவன்கிட்ட கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கும்போது அவருக்கு ஸ்வாடு விழுது. அப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சு, இது என்னுடைய மரணம் கிடையாது, ஸ்வாடு. எதுங்க அந்த ஸ்வாட்? எதுங்க? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல வாச்சோம் இல்லையா? 12ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை இருவரும் கற்குள் எந்த பட்டத்தையும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஊனையும் கற்களையும் பிரிக்கத்தக்கதாயும் அப்படின்ற வார்த்தையோட வார்த்தை வெளிப்பட போகுது. வார்த்தை வெளிப்படுவது 3ஆம் இழுப்பு வெளிப்பட போகுது. 3ஆம் இழுப்பின் முதல் பாகம் வெளிப்பட போகுதுன்றதை தீர்க்கதரிசி உணர்றார். புரிஞ்சா உங்களுக்கு?
bunch of events புரிஞ்சா? அப்ப தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க? என்ன நடந்துச்சு? முதல் ஈவென்ட் இது, இரண்டாவது ஈவென்ட் இது, மூணாவது ஈவென்ட்னா நிகழ்ச்சி. அவர் வாழ்க்கையில மூன்றாவது இழுப்பு வார்த்தையா வெளிப்படும் போது நடந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பு இது. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி தீர்க்கதரிசி அந்த போட்டோ எடுக்கிறாங்க, மேகத்தை குறிச்சு போட்டோ எடுக்கிறாங்க. லைஃப் மேக்சின் அப்படின்ற ஜீவக்கு பத்திரிகையில என்ன பண்ணுது, இந்த பிளாக்ஸ்டாப் அரிசோனான்ற இடத்துல, அரிசோனான்ற ஸ்டேட்ல பிளாக்ஸ்டாப் பண்ற இடத்துல இந்த மேகம் வருது. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மேகம் வருது. நான் இங்க இந்த மேப் அதான் பாருங்க காட்டிட்டேன் உங்களுக்கு. இவ்வளவு நேரம் இதான் தேடிட்டு இருந்தேன். புரியுங்களா? அமெரிக்காவுடைய மேப்பு இதான் அரிசோனா ஸ்டேட். இந்த ஸ்டேட்ல இதான் பீனிக்ஸ், தீர்க்கதரிசி பீனிக்ஸ் மீட்டிங் பேசியிருக்காரு. நீங்க பாத்தீங்களா? டூசான் இங்க இருக்கா? டூசான் இருக்கா? தெரியுதுங்களா? அரிசோனா டூசான் தான் வந்தாரு அவரு. இந்த பிளாஷ் டாப் இடத்துல தான் அந்த மேகம் வந்துச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப தீர்க்கதரிசி 28ஆம் தேதி அது வந்துச்சு. ஆனா தீர்க்கதரிசி 28ஆம் தேதி அங்க இல்ல. கவனிச்சுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் பாருங்க அடுத்தது இங்க டூசான், இங்க அரிசோனா. இந்த அரிசோனால பிளாக் ஸ்டாப் ஆயிட்ட இடத்துல தான் என்ன போட்டிருக்காங்க? பிளாக் ஸ்டாப். இந்த இடத்துல தான் அந்த மேகம் உண்டாச்சு. 7 தூதர்கள் அடையும் மேகம். அப்ப தீர்க்கதரிசியுடைய ஈவென்ட், அடுத்த ஈவென்ட் பாருங்க. தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க? மார்ச் மாசம் 4ஆம் தேதி அப்சல்யூட் என்ற செய்தியை கொடுக்கும்படி பிப்ரவரி 28ஆம் தேதி என்ன எடுக்கப்பட்டிருக்கு? அந்த போட்டோ எடுக்கப்பட்டுச்சு. மேகத்துல அந்த 7 தூதர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்சல்யூட் என்ற செய்தியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் குடிச்சு மார்ச் மாசம் 8ஆம் தேதி தான் 7 முத்திரைகள் வெளிப்பாட தீர்க்கதரிசி கொடுக்கிறார். எப்போ தீர்க்கதரிசி பிப்ரவரி 28ஆம் தேதி போல எப்ப போறாருன்னு சொன்னா மார்ச் மாசம் 7ஆம் தேதி இல்ல 8ஆம் தேதி தான் எங்க போறாரு? அந்த ஏஞ்சல்ஸ தீர்க்கதரிசி சந்திக்கிறார். 28ஆம் தேதி அங்க போகல. அதுக்கு முடிச்சு 7 நாள் கழிச்சு தான் எங்க போறாரு? வேட்டைக்கு போகும்போது பெரிய இடி சத்தம் அவர் பார்த்தது. லிட்டரலா 62ஆம் வருஷம் பார்த்தாருல, ஐயா முடிவின் அடையாளம் செய்தி பார்த்தார் இல்லையா? அதுல பெரிய இடி சத்தமும் 7 தூதர்கள் வர்றதை பார்த்தார் இல்லையா? அது மாதிரி பெரிய இடி சத்தம் வருது. கூட இருக்கிறாங்க, அநேக நபர்கள் இருக்காங்க, எல்லாரும் போய் பயப்படுறாங்க. ஒளிஞ்சிக்கும் போது 7 தூதர்கள் வர்றாங்க. அங்க எங்கங்க? அங்க சன்செட் மவுண்டன்ல, சன்செட் என்ற மலைகளை. அப்பதான் தீர்க்கதரிசி என்ன பண்ணாருங்க? 7 தூதர்கள் கூட்டத்துக்குள்ள விசிட்டேஷன் ஆஃப் தி ஏஞ்சல், விசிட்டேஷனா தூதர்களை அவர் சந்திப்பது. அப்ப 8ஆம் தேதி தூதர்களை சந்திக்கிறார். தூதர்களுடைய கூட்டத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ரகசியங்களை அவருக்குள்ள என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. இப்போ அந்த தூதர்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ திரும்பமா என்ன பண்ணு, கிழக்கு நோக்கி எங்க போ? ஜேப்பர்சன் உள்ள சபைக்கு போ, ஜேப்பர்சன் வில்லுக்கு போ. இந்தியானா மாநிலம் ஜேப்பர்சன் வில் பிரணாம் கூடாரத்துக்கு போய் நீ பிரீச் பண்ணு. டெய்லியும் ஈச் டே ஈச் ஏஞ்சல் வந்து உனக்கு 7 முத்திரைகளும் வெளிப்படுத்தி தருவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப ஈச் டே ஈச் ஏஞ்சல் வந்து 7 முத்திரை வெளிப்படுத்தி தருவாங்கன்னு சொல்லும் போது அவருக்கு 7 முத்திரைகளும் வெளிப்படுத்துறதுக்கு வரார் தீர்க்கதரிசி. புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் ஆர்டர் ஆஃப் த ஈவென்ட்ஸ். நீங்க இங்க பார்த்து பாருங்க. அப்போ பிப்ரவரி மாசம் வந்துச்சு. மார்ச் மாசம் 8ஆம் தேதி தீர்க்கதரிசி உள்ள போனாரு. அடுத்தது பாருங்க, அடுத்த ஈவென்ட் மார்ச் மாசம் 4ஆம் தேதி பிரிச் பண்ண நான் காட்டிட்டேன். ஏஞ்சல்ஸ் மீட் பண்றாரு, போட்டோகிராஃபை எடுக்கிறாங்க. தீர்க்கதரிசி இந்த இடத்துல மார்ச் மாசம் 17ஆம் தேதி 24ஆம் தேதி வரைக்கும் 7 முத்திரைகள் புத்தகத்தை பாருங்க. நீங்க 7 முத்திரைகள் புத்தகத்துல பாருங்களேன், வாசிக்கும் போது இந்த ஆர்டரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்டெக்ஸ் பக்கத்தை திருப்பினீங்கன்னா 7 முத்திரை புத்தகம் இருக்கு இல்லைங்களா உங்க வீட்டுல? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இன்டெக்ஸ் பக்கம் இருக்கும். பாருங்க, இருக்கும்போது பாருங்க, அவர் 17ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 24ஆம் தேதி வரைக்கும் அந்த மெசேஜ் கொடுக்குறார். அதுதான் இது ஆல்ரெடி 8ஆம் தேதியில தூதரோட கூட்டத்துக்கு போகும்போது அந்த 7 தூதர்கள் அவங்க சொன்னாங்க, நீ எங்க போ? திரும்பவும் ஜேப்பர்சன் வில் இந்தியாவுக்கு போ, அங்க தூதர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் இப்படிதான் அந்த 3ஆம் இழைப்பின் முதல் பகுதி வெளிப்படுத்தப்பட்டுச்சு அவருக்கு. புரிஞ்சுதான் உங்களுக்கு? அப்ப அந்த சாபினோ பட்டயம் அவர் கையில விழும்போது, சாபினோ மலையில பட்டயம் விழும்போது அதுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? இது அந்த ராஜாவுடைய பட்டயம் சொல்லப்பட்டுச்சு. அது அந்த பட்டயம் வெள்ளியால ஆச்சு. இல்ல பாத்துருக்கோமா இல்லைங்களா? அது என்னங்க, அதோட கை, அதுக்குள்ள முத்துக்கள் இருந்துச்சு. அதுல எத்தனை இழுப்புகள் இருக்கு? 3 இழுப்புகள் அதுல இருக்கு. முத்து தான் மறைக்கப்பட்ட 3ஆவது இழுப்பா இருக்குது. கூர்நுனி எதுவா இருக்குது? கூர்நுனி வெள்ளியா இருக்குது. வெள்ளி எதுக்கு அடையாளம்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பைபிள்ல ஒரு உலகத்துக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். வெண்கலம் எதுக்கு அடையாளமா இருக்குது? நியாய தீர்ப்பு, உறுதி அடையாளம், நியாய தீர்ப்பு அடையாளம் ஆவிக்குரிய சத்தியத்துல.
வெள்ளி மீட்புக்கு அடையாளம். நான் சொல்லியிருக்கிறேனா இல்லைங்களா? வெள்ளி எதுக்கு அடையாளம்? வெள்ளிய பைபிள் எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மீட்புக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுனால நம்ம மீட்டு கொண்டாருன்றது புரியுதுங்களா? 30 எதுக்கு அடையாளங்க? எப்பவுமே மீட்புக்கு அடையாளம். வெள்ளி வெள்ளி மீட்புக்கு அடையாளம். வெண்கலம் நியாய தீர்ப்புக்கு அடையாளம். இரும்பு நொறுக்குதலுக்கு அடையாளம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அந்த 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 முன்ன அந்த அந்த கத்தியுடைய அந்த ஸ்வாடுடைய நுனி முனை வெள்ளியில் ஆக்கப்பட்டிருக்குது. மீட்பு அவருடைய கைக்குள்ள கோல்டா ஆக்கப்பட்டிருக்குது. தெய்வீகம். அதோடைய உள்ள கைக்குள்ள முத்துகள் இருக்கு. அது என்னங்க? முத்து. முத்து தான் தேர்ட் புல்லா இருக்குது. புரியுதா? முத்து எப்பொழுதுமே பொக்கிஷத்துக்கு அடையாளம் பாக்குறமா இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை இல்லைங்க. முத்து வார்த்தையா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து உவமையில சொன்னாரா இல்லைங்களாங்க? பன்றிகள் முன்ன என்ன போவாதுன்னு சொன்னாரு. முத்து எதை குறிக்குது? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அடையாளமா இருக்குது. முத்து எங்க இருக்கும்? நான் முத்தை குறிச்சு ஒரு செய்தி எடுக்கிறேன். முத்து எங்க இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? கடவுளுடைய ஆழத்துல இருக்கும். டீப்புக்குள்ள இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அது முத்து அது முத்து மேல என்ன இருக்கும்னா 7 கலர் இருக்கும். நான் மெசேஜ் எடுத்திருக்கேன். 7 கலர்ஸ் இருக்கும் முத்துக்குள்ள. அப்படிங்களா? முத்து எவ்வளவு கலருங்க? தேவோட 7 ஸ்பிரிட்ஸ்க்கு அடையாளம். அது மூலமா தான் 7 முத்திரைகள் வெளிப்பட்டு வார்த்தை வெளிப்பட்டு அடையாளம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணுறது சொன்னா அந்த முத்து சிப்பிக்குள்ளதான் இருக்கும். கரெக்டுங்களா? ரகசியமா இருக்கும். உள்ள இருக்கும். அது என்னவா இருக்கு சொன்னா வாட்டர் தான். தெரியுமா உங்களுக்கு? என்னவா இருக்குது? வாட்டர். குறிப்பிட்ட நாள்ல வெளியே வந்து முத்து என்ன பண்ணும்? வாய திறந்து வச்சிருக்கோம். வாட்டர் டிராப் உள்ள போன பின்னாடி அது உள்ள போய் லாக் ஆகி வச்சுக்கும். பல நாள் தங்கி 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 அதெல்லாம் எதுவே என்ன மாறி இருக்குது? என்னோட வார்த்தை ரகசியமா மாறி இருக்குது. அப்ப அது என்ன கலர்ல இருக்குது? என்ன கலரை வெளிப்படுத்துது? 7 கலர்ஸ் வெளிப்படுத்திருக்குது. புரிஞ்சுக்கோங்க. அப்போ கையில இருக்கிற முத்து அதுதான் வந்து 3ஆம் இழுப்பு. அவர் கரத்துல போட்ட 3ஆம் இழுப்பு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது ஒருத்தருக்கும் சொல்லாதான்னு சொல்லப்பட்டுச்சு. ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். அதுதான் எதனால நம்ம என்ன பார்த்தோம்? 3 இழுப்புகள்ல இருக்கிற முதலாவது காரியம் எப்படி தீர்க்கதரிசி வாழ்க்கையில வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்றதை குறிச்சு பார்த்திருக்கிறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இன்னும் ஒரு சில காரியங்கள், இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு சில காரியங்கள் உங்களோட ஒரு பையன் கொள்ள நினைக்கிறேன். கவனிங்களா? இப்போ டைம்லைன் ஈவெண்ட்ஸ். இப்போ இதுதான் வந்து என்னங்க சாபினோல வரும்போது அந்த லைஃப் மேக்சின்ல 111வது பேஜ்ல 111:12 இந்த இது வந்துச்சு. இந்த மேகம் வந்துச்சு. இந்த மேகத்தை குறிச்சு நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க. அங்க வச்சிருக்கிறோம். என்ன அர்த்தம் தெரியுமா நமக்கு? இதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது இது வரும்போது தீர்க்கதரிசிக்கு ஏறக்குறைய 3-4 இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் இதை குறிச்சு அவருக்கு சரியா தெரியல. அவர் 2 வருஷம் கழிக்கும் போதுதான் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல். ஐயா சரி, இது சூரிய உதயம் என்ற செய்தி வரும்போதுதான் தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு. அதை பார்க்க வேண்டிய விதத்துல அதை பாருன்றார். உங்களுக்கு பார்க்க வேண்டிய விதத்துல அதை பார் அப்படின்றாரு. இது எப்படின்னு சொன்னா நான் காட்டுறேன் பாருங்க. இது எப்படி வெளிப்படுத்தப்படுதுன்னு சொன்னா இது ஆக்சுவலி இப்படி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுங்க? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி சரி இப்படி இருந்துச்சு. இப்படிதான் வந்துச்சு. அது கரெக்டுங்களா? இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இருந்துச்சு. அது இப்படிதான் இருந்துச்சு. தேவன் 2 வருஷம் கழிச்சு என்ன சொல்றாருன்னு சொன்னா அவருக்கு அது டர்ன் அண்ட் ரைட், வலது பக்கம் திருப்பும் போது அதுல கிறிஸ்துவுடைய ஃபேஸ் தெரியுது. இது 7 தூதர்களால் அமைக்கப்படுது. 7 தூதர்கள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் இந்த 7 தூதர்களை குறிச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதை குறிச்சு நிறைய விதமான தவறான மீனிங்ஸ் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா 7 சபைக்கால தூதருடைய தியாஃபினின்னு சொல்றாங்க. அதே போல வெறும் பரலோக தூதர்கள் சொல்றாங்க. அதே போல இந்த இதுல வந்து நம்முடைய தியாஃபினிகளா வந்திருக்குன்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இது நார்மலான வேகம் தான்றாங்க. இல்லைன்னா இது ராக்கெட் ஃபியூல்ன்றாங்க. இது மாதிரி வெவ்வேறு கருத்துக்கள் என்ன இருக்குங்க இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப கவனிங்க நல்லா. இது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா இது தேவனுடைய 7 ஆவிகள். என்னங்க? 7 சபை கால தூதருடைய தியாஃபினி கிடையாது. அது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நாள் அந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் திரும்ப எடுக்கிறேன். அதே போல வெறும் 7 தூதர்கள் கிடையாது. அது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய 7 ஆவிகள். அது 7 சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிற 7 தேவனுக்கு 7 ஆவிகள் இருக்கா? 7 ஆவி இருக்காங்களே. பரிசுத்த ஆவி எவ்வளவு ஆவிங்க? ஒரே ஆவிதான். அப்ப 7 சபை காலங்களாம் வெளியே வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியலீங்களா உங்களுக்கு? அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கலர்ஸ் எவ்வளவு கலர்ஸுங்க? 7 கலர்ஸ். ஆக்சுவலி ஒரே கலர் தான். ஆக்சுவலி ஒரே கலர் தான். கலர் ஒண்ணுதான். அது ஒயிட். ஒயிட்டை நீங்க பிரிசம்குள்ள விட்டு வெளியே எடுக்கும் போது அது எவ்வளவு கலரா மாறும்? பிரிசம் அப்படின்னா பிரமிடு.
பிரிசம்னா ஒரு பிரமிட் வடிவில் இருக்கிற ஒரு ஒரு கண்ணாடிக்குள்ள விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னா இந்த ஒரே தேவனுடைய ஆவி சபைக்குள்ள வரும்போது 7 சபை காலத்துல 7 ஆவிகளா 7 சபை கால தூதர்களுக்குள்ள வந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? எனக்கு நெட் இல்ல, நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. நீங்க கண்ணாடி நெட்ல அடிச்சு பாருங்க. நீங்க ஒரு லைட் என்ன பண்ணுவாங்க, அது வந்து யாரு அமைப்பாங்க, அந்த காரியத்தை யார் அமைப்பாங்கன்னு சொன்னா, ஆமா போடுங்க, யார் அமைப்பாங்கன்னு சொன்னா சார் ஐசக் நியூட்டன் இந்த இதை பண்ணார். ஒளியை குறிச்சி பண்ணும்போது பண்ணார். என்ன பண்ணாருன்னா, ஒரு லைட்டை எடுத்துக்கினாரு. ஒரு லைட்டை எடுத்து என்ன பண்ணாருங்க, ஒரு கண்ணாடி ஒரு ட்ரையாங்கிள் கொண்ட கிளாஸ்க்குள்ள அதை அடிச்சார். அது வெளியே வரும்போது எவ்வளவு கலரா வந்துச்சு? 7 கலர் வெப்ஜிஆர் கலர்ஸ் கொண்டு வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? வெப்ஜிஆர் கலர். வின்றது என்னங்க, வயலட்ல இருந்து பிடிச்சி ஆர் ரெட் வரைக்கும் முடிஞ்சு. நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? இப்போ ரெட் காலத்துல வந்தோம் இல்லையா? வெப்ஜிஆர் கலர்ஸ்ல என்னங்க, வெப்ஜிஆருக்கு என்ன அர்த்தம்? வயலட், இண்டிகோ, அது மாதிரி 7 கலர் வருது. நான் இங்க காட்டுறேன், ரெயின்போ கலர்ஸ். சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற மாதிரி இருக்கா? கொஞ்சம் நீங்க இதுதான் இது அஸ்திபாரம் உங்களுக்கு போடாதனால தான் பிரச்சனை. அதனாலதான் நான் நீங்க கஷ்டப்பட்டாலும் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். 7 கலர்ஸ், வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் ஒரே கலர் தான். ஆக்சுவலி இது என்ன கலருங்க? ஒரே கலர் தான். இந்த ஒரே கலர் தான் என்னவா இருக்குதுங்க பிரமிடுக்குள்ள வரும்போது. இல்ல போட்டியாமா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், போதும் நினைக்கிறேன். இதான் அப்போ இந்த பிரமிடுன்றது எதை குறிச்சு சொல்லப்படுது நம்ம பார்த்திருக்கிறோம். இதான் சபை காலம் இல்லையா? நம்ம பாக்குறோம் 7 சபை காலம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஒயிட் லைட் தேவன் ஒரே ஆவியை என்ன பண்றாருங்க, அனுப்புறாரு. அது சபை காலத்துல 7ஆம் மாறுது. இதுக்கு 7னா தேவனுடைய 7 ஆவிகள் இல்லைங்களா? என்ன சொல்லப்படுது? எவே சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்லுது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. அப்போ முதல் சபை, ரெண்டாவது திரும்பவும் தூதனுக்கு சொல்லி திரும்பவும் ஆவியானவர். அப்போ ஒரே ஆவிதான் ஒரு காலத்துக்கு வெவ்வேறு சத்தியங்களை கொண்டு வந்தார். இது 7 சபை காலத்துல இருந்துச்சு. அப்ப ஒரு சபை காலத்துல கொண்டு வந்த சத்தியத்தின் அளவு குறைவில்லையா? அப்போ இந்த காலத்துடைய முழுமைதான் இதுங்க. இந்த ஒயிட் லைட்ன்றது இந்த ஒயிட்டுடைய, அதாவது இந்த ரெட்ன்றது ஒயிட்டுடைய ஒரு பார்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒயிட்ன்றது ரெட்ன்றது என்னங்க, ஒயிட்டுடைய ஒரு பார்ட் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆரஞ்சுன்றது ஒயிட்டுடைய 2வது பார்ட். அப்ப சபை காலத்துல ஒரு பார்ட் தான் என்ன பண்ணுச்சுங்க, வெளிப்படுச்சு. இந்த தலைக்கல்லும் போது அது டோட்டல் தலைக்கல்லுடைய தரிசனத்துல என்ன பார்த்தோம்? தர்ஷனங்க, கேப்ஸ்டோன், வெண்பாறை தரிசனம். கரெக்டா? வெண்பாறை வெள்ளை. அப்படின்னா இது 7 சபை காலத்துல இது கலரா இருக்குது. இந்த இடம் வரும்போது அது ஒயிட். திரும்பவும் இது என்ன மாறிடுச்சு, 7 இந்த இடத்துல சேர்ந்து இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? இது இந்த ஒயிட் பிரிசம்குள்ள போயிட்டு என்ன பண்ணுதுங்க, கலர் வெளிப்படுச்சு. இதுல இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். இந்த 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 மாதிரி பிரிசம்குள்ள இந்த லைட்டை உள்ள போடும்போது கலர் ஸ்ப்ரெட் பண்ணுது. இதே வந்து இப்படி ஆப்போசிட் ட்ரையாங்கிளுக்குள்ள லைட்டை போட்டீங்கன்னா ஒயிட் கலர் வெளியே வரும். இந்த 7 கலரை போட்டீங்கன்னா ஒயிட் கலர் வெளியே வரும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? ரகசியம் புரியுதா? இந்த 7 கலரை திரும்ப இதுக்குள்ள அடிக்கும் போது 7 கலர் சேர்த்து ஒரே ரேவா அடிக்கும் போது, ஆமா இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன்.
அப்ப 7 கலர் திரும்ப ஒரே கலர்ல ஒரே இந்த பக்கம் அடிக்கும் போது அது திரும்ப எதோ வெளியே வரும். அப்ப திரும்ப ஒயிட்ன்றது பரிபூர்ணம், தேவனுடைய முழுமையானது 7. அதாவது அந்த 1ன்றது இந்த சபைக்காலன்றது ஒரு தனிப்பட்ட ஆவி, ஒரு சத்தியம் தான், அது குறைவான சத்தியம். ஆனா இந்த காலத்துல முழுமையின் ரகசியம் வெளிப்படணும்னா 7 சபை காலம் இல்லையா? அப்போ 7 சபை காலத்துல தளர்ந்து விடப்பட்ட முனைகள்லாம் சேர்ந்து 7 ஏஞ்சல்ஸா வந்தாங்க, 7 ஆவிகளா வந்தாங்க. அப்போ 7 கலரும் ஒன்னாச்சுன்னா அது என்ன மாறிடும்? அதான் வெண்மேகம். அதான் வெண்மேகம். மேகத்துல என்ன பண்ணாரு அவரு? மேகத்துல வந்தாரு. எப்படி வந்துச்சுங்க? 7 ஆவிகள் அல்ல, 7 கலர்ஸ். 7 சபை காலத்துல வந்த கலர்ஸ். நான் வந்து ஓரலா சொல்றேன், செய்தியின்படியே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ கவனிச்சுக்கோங்க நல்லா, இதுதான் அங்க நடந்துச்சு. அப்போ தீர்க்கதரிசி அதை பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அப்போ 7 ரகசியங்கள் வெளிப்படுச்சு. தீர்க்கதரிசி இதுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படின்னா கொஞ்சம் நித்தியத்துக்குள்ள போனார். ஏன்னா தீர்க்கதரிசி சொல்றாங்க, ஐயா முடிவு அடையாளன்ற செய்தியில சொல்லப்படுது, நித்தியத்துல இருந்து அந்த தூதர்கள் என்ன வந்தாங்க? வேகமா வந்தாங்க. எப்படி வந்தாங்களா? எப்படி வந்தாங்கன்னா அது மின்னல், அதாவது ஒளியின் வேகத்துல வந்தாங்களா? டைம் ஸ்பீட்ல வந்தாங்களா? டைம் ஸ்பீடுடைய வேகம் எவ்வளவுங்க? லைட்டுடைய வேகம் என்னங்க? 3 × 10⁸ 3 லட்சம் கிலோமீட்டர். 3 × 10⁻10 பக்கத்துல அப்படின்னா 8 0 பண்ணும். 3 × 8 10⁸8 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு. அப்போ ஒளியின் வேகத்துல அவங்க ஃபாஸ்டா வர்றாங்க. அப்போ நித்திய டைமென்ஷன்ல இருந்து என்ன பண்றாங்க? வராங்க. தீர்க்கதரிசி இங்க இருந்து என்ன பண்றாங்க? இந்த டைமென்ஷன்ல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்றாரு. அப்போ சாபினோவை பார்த்தது நடந்துச்சா? ஆர்டர் புரிஞ்சா? சாபினோ என்ன பார்த்தாரு? அவரு ஸ்வாட பார்த்தார். ஸ்வாட் தான் தேவனுடைய வார்த்தையா இருக்குது. இப்போ அவர் கையில பார்த்த அந்த முத்துலயும் எவ்வளவு கலர் இருக்கு? 7 கலர் இருக்கு. இப்ப மேகத்துல வரும்போது என்னங்க? அது 7 கலருடைய சேர்க்கை தான். அது 7 கலர் சபை காலத்துல பிரிஞ்சுதான் ஒரு கலரா வந்துச்சு. ஒரே பரிசுத்தாவிதான் 7 சபை காலத்துல தனியா வந்துச்சு. இப்ப இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். டினாமினேஷன் போனீங்களா, ஒரு சில நபர்கிட்ட செய்தியை கொண்டு போனீங்களா, பரிசுத்தாவே உங்களுக்கு போதிப்பார், பரிசுத்தாவே நடத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது ராங் இன்டர்பிரேஷன், தவறா புரிஞ்சு கொள்றது. ஒரு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீங்க வாசிச்சிருப்பீங்க அந்த வசனத்தை இல்லைங்களா? பரிசுத்தாவே வரும்போது அவர் உங்களுக்கு சகல சரீரம் நடத்துவார், ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தி வாட்சி, இந்த வசனம் வாசிச்சிருக்கீங்களா? இப்ப இதே எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் எங்களுக்கு ப்ரீச் பண்ண வேண்டிய, இது தப்பு. பரிசுத்தாவி எப்படி நடத்துவார்னா, காலத்தின் செய்தியாளனுக்குள்ள நடத்துவார். ஏன்னா வெளிப்படுத்தல் சொல்லுது இல்லையா? என்ன சொல்லுது? பரிசுத்தாவி சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்கிறவன் சொல்லிருக்க மாட்டாருங்க. அப்ப தேவன் எப்படி பேசுறாருன்னா, பரிசுத்தாவி தான் பேசுறார். ஒரு செய்தியாளருக்குள்ள பேசுறதுனால வேற யாரும் பிரீச் பண்ண அவசியம் கிடையாது. செய்தியாளருடைய பேச்சை கேட்டா போதும். நானும் அவரோ இவரோ யாரும் பிரீச் பண்றது. அப்ப செய்தியாளருடைய வார்த்தையை இங்க பிரீச் பண்ணாம தான் நீங்க கேட்கணும். சொந்த கதை சோதகத்தை கேட்கறதுக்கான இடம் கிடையாது. அப்போ பெந்தகோஸ்தே ஜனங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? பரிசுத்தாவி எனக்குள்ள வந்துரும், நானே பைபிள் எடுத்து படிச்சா எக்ஸ்பிளைன். அப்போ இது வார்த்தையுடைய குறைவான புரிதல். அப்ப பரிசுத்தாவி எப்படி மூவ் ஆகுறாருன்னா, ஒரு காலத்திலயும் அந்த செய்தியாளனுக்குள்ள மூவ் ஆகுறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு வசனத்தை சொல்றேன். நான் உன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். எப்படி தாங்குறாரா? வலது கருத்தினால தாங்குறாரா? எனக்கு அப்படி தெரியலையா? வெளிப்படுத்தல அவர் கரத்துல நட்சத்திரம் இருக்குதா பாக்குறேன். அவர் கரத்துல என்ன இருக்குதாங்க? நட்சத்திரம் இருக்குதா? நட்சத்திரத்துல தாங்குறாரு. கரத்துக்குள்ள நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தின் செய்தினால உங்களை தாங்குறார். ஆனா இங்க உலகம் படிக்கும்போது எப்படி படிக்குது? வலது கருத்தினால தாங்குறேன். புரியுதா உங்களுக்கு? ரகசியம் புரியுதா உங்களுக்கு? அப்ப நட்சத்திரம் இருக்குது, 7 ஸ்டார்ஸ் இருக்குது, அவங்க மூலமா தான் செய்தி வந்திருக்குது. ஸ்வாட் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இதுதான் அந்த 2வது காரியம் வெளிப்பட்ட, அதாவது முதல் காரியம் ஸ்வாட் வெளிப்பட்டுச்சு. இது 3ஆம் இழுப்பு. இதை ஒருவருக்கும் அறிவிக்காத. இந்த விஷயங்களுக்கெல்லாம் உள்ள போனா இன்னும் நாள் கணக்குல நான் உங்களுக்கு பேசணும். உங்களுக்கு போர் அடிச்சிருந்தா நான் இந்த காரியங்கள்லாம், நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க படிச்சுன்னு சொன்னா நான் நெக்ஸ்ட் இன்னும் ரகசியங்களுக்குள்ள போறதுக்கு யூஸா இருக்கும். தீர்க்கதரிசிக்கு ஒண்ணு சொல்லாத அப்படின்னு சொல்லப்பட்டது 2 தான். தெரியுமா உங்களுக்கு? ஒன்று 3ஆம் இழுப்பு, 2வது 7வது முத்திரை. படிச்சிருக்கீங்களா? 7வது முத்திரை இது யாருக்கும் அறிவிக்க கூடாது. அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க 7ஆம் முத்திரை உடைக்கப்படலன்ற. புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்களேன், அடுத்த காரியத்துக்குள்ள நான் முடிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த காரியம்லாம் நான் எடுத்திருக்க முன்னாடியே.
ஒரு சின்ன காரியத்தை முடிச்சிடறேன். பாருங்க, எனக்கு தெரிந்தவரை ஒன்றை தவிர அவர் எனக்கு அளித்த மற்ற தர்ஷனங்கள் அனைத்தும் நிறைவேறிவிட்டன. தீர்க்கதரிசி ஊழியத்துல சொல்றார், என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகி ஒரு கூடாரம் அல்லது ஒரு பெரிய அரங்கம் அப்படி ஏதோ ஒன்று காணப்பட்ட ஒரு இடத்தில் உள்ள ஒரு சிறிய அறையில் வியாதியஸ்தருக்காக நான் ஜெபிக்கும் தரிசனம் ஒன்று மாத்திரமே நிறைவேறவில்லை. அது எனக்கு ஒரு கூடாரம் போல் காணப்பட்டது. 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கண்ட தரிசனம் உங்களுக்கு நினைவில் உள்ளதா? பெரும்பாலான மற்ற தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. நான் மெக்சிகோவுக்கு சென்று அன்றிரவு எவ்வாறு மழை பெய்யும் என்றும் அங்கு என்ன நடக்கும் என்று என்னும் முதலாம் இழுப்பு ஊழியத்தை குறித்து கூறினார். நான் மிக சிறிய மீனை பிடிக்க முயன்று அதை தவறிவிட்டது. நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் இது. அதனாலதான் நான் சொல்றது ஒன்னொரு செய்தியில தான் இருக்கும்னு சொன்னேன். நாங்க பேசுறதெல்லாம் செய்தி தான். ஈஸியா பேசுறது மெசேஜ் தான் பேசுறது. என் சுய கருத்து இங்க பேசுறது கிடையாது. அதனாலதான் இங்க நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம இங்க ஸ்கிரீனை போடுறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ சொந்த கதை, சோக கதை, இந்த காமெடி எல்லாம் மெசேஜ் இல்ல. இதுதான் உங்களை என்ன பண்ணுவாங்க, அப்கிரேட் பண்ண செய்தியில. நோனிங்க சகோதரனே, 3ஆம் இழுப்பின் போது 2வது ஒரு சிறிய மீனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னா, அவர் தூண்டில் முள் அளவுள்ள ஒரு மீன் தான் அது தவறிடுச்சு. 2வது அதோ சின்ன மீன். 3வது இழுப்பின் போது தவறாதே, ஜனங்களிடம் சொல்லாதே, இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாத. இதைதான் தீர்க்கதரிசிக்கு அந்த சின்ன ஷூவின் மூலமா காண்பிக்கப்படுது. அப்படின்னா சின்ன ஷூல பெரிய லேசு நுழைக்கிறது. அப்படின்னா அவங்க அந்த 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 ஹோல்ஸ் வந்து எதுக்கு அடையாளமா இருக்குது? அவங்க சிந்தை, இருதயத்துக்குள்ள அடையாளமா இருக்குது. அதுக்குள்ள அந்த லேஸ் அப்படின்றது இந்த 3ஆம் இழுப்பின் செய்திய எக்ஸ்பிளனேஷன் அனுப்புறதுக்கு அது முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, தீர்க்கதரிசிய சுவாபத்தை போல ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனோட சுவாபம் அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, தனக்குள்ள எந்த ரகசியத்தை வச்சுக்கிறது எல்லாம் சொல்லிடுறது. நான் அப்படிதான், ஒரு ரகசியம் வெளிப்படுச்சுங்கன்னா நான் சொல்லிடுவேன். ஒரு சிலர் தான் வச்சுக்கிறேன், ஃபுல் பீட் வரைக்கும் வெயிட் பண்ணு, அங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு காத்திருக்கிறது மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த நேரத்துல ஒரு வெளிப்பாடு வரும்போது, வெளிப்பாடு விசுவாசத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு எது அடையாளமா இருக்குது? நம்ம பார்த்தோம், ராபோஜனத்துல பார்த்தோம். எதுக்கு அடையாளமா இருக்குது? வெளிப்பாட்டினால வர ஊக்கம் எதுக்கு அடையாளமா இருக்குது? திராட்சை ரசம் நம்ம குடிக்கும் போது என்ன பண்ணும்? நம்மள உப்ப பண்ணும். கரெக்டுங்களா? நம்மள ஸ்டிமுலேட் பண்ணுமா இல்லையா? நீங்க திராட்சை ரசம் குடிக்கும் போது அந்த ஸ்டிமுலேஷன் நடந்துச்சா இல்லையா? போதை வராது, ஸ்டிமுலேட் பண்ணும். அப்ப அதே போல வெளிப்பாடு வரும்போது ஒரு ஸ்டிமுலேட் ஆகி யாரோ ஒரு சகோதரன் போய் சொல்லணும்னு எனக்கு தோணும். அதனால எல்லாமே சொல்லிடுறது. நான் இல்லை, இது எல்லா தேவனுடைய உத்தமமான ஊழியக்காரன் அப்படிதான் இருப்பான். அப்ப அது எங்க வந்து தீர்க்கதரிசிக்கிட்டு வந்துச்சு. தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்ல பாருங்க, ஜனங்களிடம் சொல்லாதே என்றார். நான் என்ன செய்கிறேன் என்பதை எப்பொழுதும் ஜனங்களுக்கு விளக்குவது வழக்கம். நான் என்ன பண்றேன்றதை தீர்க்கதரிசி சொல்லிடுவார் வாயை திறந்து. ஆனால் நான் செய்வதை ஜனங்களை சொல்லக்கூடாது என்று என்னை எச்சரித்தார். சொல்லாத, என்ன பண்றேன்னு சொல்லாத. ஆனா முதல் டைம் தீர்க்கதரிசி சொல்லிட்டார். என்ன பண்ணாரு பாருங்க, அவர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. என்னோட இடது கரத்தினால வலது கரத்தை தொடும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஜெம் அட்டாக்கர் தான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டார். அப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஸ்தாபன ஊழியக்காரர்களை வச்சு அதை இமிடியேட் பண்ணிட்டான். 2வது முறை சொல்லிட்டாரு, இங்க வாங்க, உங்க பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு வாங்க, உங்க இருதயத்தை இருக்கிற ரகசியத்தை என்னால சொல்ல முடியும், தேவன் எனக்கு சொல்வாருன்னு போது அதையும் சொல்லிட்டார். ஜனங்கள் மீது இருக்கிற பாசத்துல அவர் சொல்லிட்டார். அதுவும் காப்பி அடிக்கப்பட்டுச்சு பிசாசால. இன்னைக்கு வரைக்கும் அது ரெண்டு போகுது. 2 அடையாளங்கள். ஆனா 3வது வார்த்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணாது, அது யாருக்கும் தெரியாது. அது சிறு கூட்டம், ரெயின்போ ட்ரவுட் ஃபிஷ் உள்ள சிறிய கூட்டம். உங்களுக்கு அப்ப ரெயின்போ ட்ரவுட் உள்ள சிறிய ஃபிஷ்னா என்ன? தீர்க்கதரிசி நிறைய ஊழியத்துல ஃபிஷஸை பிடிச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க இருக்கிற சில மீன் பிடிக்கிறவங்களும் இருக்கிறீங்க, உங்களுக்கு அது புரியும். பாருங்க, ரெயின்போ ட்ரவுட் ஃபிஷ்னா நன்னீர் வகை மீன், கடல் மீன் கிடையாது. அதுல இங்க இருக்கிறது ரெயின்போ ட்ரவுட் ஃபிஷ். இதுதான், இது பிரவுன் ட்ரவுட். இப்போ ரெயின்போ ட்ரவுட்னா அந்த மீன் வந்து 7 கலர் இருக்கும் அதுல. அதுதான் ஒரு 3ஆம் இழுப்புல சொன்னாரு, நீ நல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட மீன்களை பிடிப்பாய். அப்படின்னா 7 கலர் எதுக்கு அடையாளமா இருக்குது? எப்பொழுதுமே பரிபூர்ணம் கலர்ஸ். வானவில் எதுக்கு அடையாளமா இருக்குது? உடன்படிக்கையின் கீழே இருக்கிற ஜனங்களை பிடித்துக் கொள்வாய். உங்களுக்கு எத்தனை மீன்? உடன்படிக்கையின் கீழே இருக்கிற ஜனங்கள் யார்? அதாவது முத்தரிக்கப்பட்ட 3ஆம் இழுப்புக்கான அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மீன்கள் தான், ஜாஸ்தி மீன் கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துவின் 3ஆம் இழுப்பின் நேரத்துல கூட அவர் கடைசியா மீன் பிடிச்சாரு. நான் ஆல்ரெடி ஒரு டைம் எடுத்த அந்த செய்தியை. கடைசியா மீன் பிடிச்சாரு. அவரு மீன் பிடிக்கும் போது எவ்வளவு மீன் பிடிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு?
உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் கல்லைய கடல்ல 153 கரெக்டுங்களா? 153 பெரிய மீன்களை பிடிச்சாராம். அப்படின்னா 153ன்றது 17வது பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்ல 17 வரிசைகள் அடுக்கலாது. ஒரு பிரமிட் அமைக்கலாம். என்ன அமைக்கலாம்? ஒரு பிரமிட் அமைக்கலாம். 17வது படி அமைக்கலாம். அதுல நமக்கு தெரியும் 17ன்றது என்ன நம்பர்? நம்பர்ல சொல்லியிருக்கோம். 17ன்றது என்ன நம்பரு? நியாய தீர்ப்பின் நம்பர். அது ரூபக, ஒரு தேவன் தன்னை வார்த்தையை ரூபகரப்படுத்துற நம்பர். அது 1 ஒன்காட், 2 தேவனுடைய ஜோடு, 3 பூரணம், 4 சுசேஷத்தை குறிக்குது இல்லையா, 5 கிருபை, 6 இந்த மாதிரி பைபிள்ல ஒரு ஒன்னொன்னுக்கும் ஒரு என்ன இருக்குதுங்க, சிக்னிபிகன்ஸ் இருக்கு, முக்கியத்துவம் இருக்குது. அது மாதிரி 17வது நம்பர் பைபிள்ல 17ன்றது நியாயத்தீர்ப்பு. பைபிள் இங்க பார்த்தாலும் 17 நியாயத்தீர்ப்பா இருக்கும், ரூபகரப்படுத்தலா இருக்கும். 17வது அதிகாரம் வெளிப்படுத்த 17 என்னங்க? 17 ஒண்ணு என்ன சொல்லுது? மகாவேசிக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் வா என்று சொல்ல நியாயத்தீர்ப்பது 17. வெளிப்படுத்தல் 10:7 என்னங்க? தேவன் தீர்க்கதரிசியை ரூபகரப்படுத்த 10:7 17 புரிஞ்சாதீங்களா? 17 அப்படின்றது 7வது பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? பகா என்ன அர்த்தம்? பகா, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் எது வகுப்படுதோ அது ஸ்பெஷல் நம்பர். பிரைம்னா ஸ்பெஷல் அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் கணக்கு போடுங்க, அதையும் கணக்கு போடுங்க. என்ன என்ன பிரைம்? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னங்க? 2, 1 2 அப்புறம் 3, அப்புறம் அடுத்தது என்னங்க? ஒன்னாலும் தன்னால மட்டும். அடுத்தது என்னங்க? 5 5 ஒன்னாலும் தன்னால மட்டும் தான். அப்புறம் 7 கரெக்டுங்களா? அப்புறம் 11 9 கிடையாது 11. அதுக்கப்புறம் 13, அப்புறம் 15 இல்ல 3 5 15 வருது இல்ல 17. 7வது பிரைம் நம்பர், 7வது விசேஷித்த எண் தான் 17. நான் இது எடுத்திருக்கேன், இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்போ 10:7 அதுதான் வெளிப்படுத்தல் 10:7 அதுதான். புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மீன்களை 3ஆம் இழுப்புல கொண்டு வரார் அப்படின்றத தீர்க்கதரிசிக்கு இங்கே தேவன் காண்பிக்கிறார். ஒரு சின்ன லைன் மட்டும் நான் முடிச்சிடுறேன். முக்கியமான விஷயங்கள் பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. நான் எப்படிப்பட்டவன் என்றால் எனக்கு ரகசியமே கிடையாது. தீர்க்கதரிசி ரகசியமே வச்சுக்கிறதுல உள்ள எனக்கு தெரிந்தவர் எல்லாவற்றையும் கூறி விடுகிறேன், நீ இயல்பு என்று நினைக்கிறேன், என்னுடைய இயல்பு அது அப்படின்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. அப்போ இது சொல்லாத அடுத்தது பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. இது அடுத்தது, நான் இது அடுத்தது 3ஆம் இழுப்புக்கு அடுத்த தர்ஷனம் ஒன்று தீர்க்கதரிசி கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் வீக் நான் எடுக்கிறேன். தீர்க்கதரிசியுடைய பேர் அந்த மலைகள்ல பொறிக்கப்பட்ட ரகசியம் ஒன்று இருக்கு, அந்த ரகசியத்தை நான் நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா இதெல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ். ஏன்னா பைபிளே பேச மாட்டாரு, வெறும் இதே பேசுறாருன்னா இதுதான் உங்களுக்கு மீட்பா பைபிள் எடுத்து காட்டும். புரிஞ்சா உங்களுக்கு? அதனால இந்த காரியத்தை குறித்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப அடுத்தது பாருங்க, இந்த செய்தியாளன் அவன் துவங்கும் போதல்ல, அவன் தன்னுடைய செய்தியை அறிவிக்க துவங்கும் போதே முதல் இழப்பு சுகமளித்தல், 2ஆம் இழுப்பு தீர்க்கதரிசனம் உரைத்தல், 3ஆம் இழுப்பு ரகசியங்கள் வெளிப்பட வார்த்தை திறக்கப்படுதல். வார்த்தை வெளிப்படுத்த தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவர் யாரும் இல்லை. ஆமென். இதுக்குள்ள பாருங்க, 3ஆம் இழுப்பு என்பது 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3ஆம் இழுப்புல இருக்கிற 3 ரகசியத்துல முதல் ரகசியம் என்னங்க? வார்த்தை வெளிப்படுவது, அதாவது 7 முத்திரைகள் வெளிப்படுவது. 2வது ஆளுகையை கொண்டு வருவது, ஆதாம் எழுந்து போன பூமியின் மேல ஆளுகை கொண்டு வருவது. 3வது காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கிப்பது. அப்படின்னா அவங்க ரசிக்கப்படவே மாட்டாங்க பிரசங்கிச்சாலும், அந்த மாதிரி நபர்களுக்கு பிரசங்கிக்கிறது. அந்த ஊழியம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறதா நம்ம நம்புறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப அதுதான் தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு பாருங்க. இப்போ தீர்க்கதரிசி இதே தான் கீழே சொல்றேன். அப்பொழுது பிசாசு என்ன பண்ற பாருங்க, வார்த்தை மாத்திரம் 3ஆம் இழுப்பு 7 முத்திரை திறக்கப்பட்டதை நினைவு கொள்ளுங்கள். வார்த்தையில் முத்திரையிடப்பட்டிருக்கிற மறைவான சத்தியங்களை வெளிப்படுத்தும். அதை புரிந்து கொள்கிறீர்களா? இந்த காரியம் சம்பவிக்க வேண்டிய அந்த நாளில் ஆள்மாறாட்டக்காரர்களான என்னையும் எம்பரையும் மீண்டும் தோன்றுவார்கள். அப்படின்னா இந்த 7 முத்திரைகள் வெளிப்படும் போது, பிரஷர்ல 7ஆம் முத்திரை வெளிப்படும் போது இந்த என்னே எம்பரையுடைய ஆவிகள் வரும். எங்க வந்துச்சு என்ன எம்பரையுடைய ஆவிகள்? அதான் சொன்னேன். நான் எங்க கனெக்ட் பண்றோம்? 2 அடையாளம் ஒரு செய்தி. அதனாலதான் திரும்ப சொன்னேன். அப்ப மோசே 7 முத்திரையுடைய செய்தியோடு வரும்போது அந்த 2 பேர் வந்தாங்க. முதலாம் யாத்திரையில திரும்ப 3ஆம் யாத்திரையில திரும்ப அந்த 2 நபர்கள் என்னே எம்பிரே 2 பேர் வராங்க. எப்போ இத அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் மோசையை இம்பர்சனேட் பண்ண முடிஞ்சு. இம்பர்சனேட் என்னங்க? ஆள்மாறாட்டம் செய்யறது.
ஆல் பர்சனேட், பர்சனேட்னா நபரா இருக்கிறது. பர்சன் அர்த்தம் நபர். இம்பர்சனேட்னா அந்த நபரை நடித்து காட்டுறது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, என்ஐஎம் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வரைக்கும் வந்தாங்க, தூரம் வரைக்கும் வந்தாங்களா இல்லைங்களா? கையில இருக்கிற கோல அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் பாம்பா மாத்துறாங்க. அவங்கள என்ன பண்ண முடிஞ்சு, தவளைகளை உண்டு பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடிஞ்சு, அடுத்து நெக்ஸ்ட் தண்ணீரை உண்டு பண்ண முடியும், தண்ணீர் ரத்தமா மாத்த முடிஞ்சு. அடுத்து தொடர்ந்து வர முடியல. அடுத்து அப்ப மூன்றாவது இழுப்புக்கு அவங்க வரமாட்டாங்க. அப்படின்னா 7 முத்திரை ரகசியத்துக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. அதோ எக்ஸ்பெஷலி 7வது முத்திரைக்குள்ள வரமாட்டாங்க. அதாவது கர்த்தருடைய வருகையை அறிந்து கொள்ள மாட்டாங்க. அது ரகசியமா யாருங்க, ரெயின்போ ட்ரவுட் ஃபிஷ்ஷுக்கு மாத்திரம் தான் இருக்கும். அவங்கள தேவன் 3வது இழுப்புல எடுக்கிறாரு. ஏன்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க, உடன்படிக்கையின் ஜனங்களா இருக்கிறாங்க. அவங்க 7 கலர்ஸ் இருக்குது. அந்த 7 கலர்ஸ்க்கு தான் இந்த ஒயிட் லைட் வந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்பொழுது நான் முடிப்பதற்கு முன்பு 3 காரியங்கள் கூற வேண்டும். முடிக்கையில் கவனிங்க, 3 காரியங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 3 காரியங்கள் உள்ளன. உலகம் தீர்க்கதரிசி சொல்றார், இது எந்த மெசேஜ்ல சொல்றாருன்னா 65ஆம் வருஷம் கடைசி காலத்தின் ஆவியின் அபிஷேகங்கள் பெற்றவர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அனாயிண்டட் ஒன்ஸ் அட் தி எண்ட் டைம் அந்த செய்தியில சொல்றார் தீர்க்கதரிசி. முதலாவதாக அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா 3 விஷயத்தை சொல்றாரு. உலகம் சோதோமுடைய நிலைக்கு போவோம், முதல் காரியம். இரண்டாவது காரியம், வேத வாக்கியங்களில் என்னே எம்பில 2 பேர் தோன்றுவாங்க. மூணாவது காரியம், மனுஷகுமாரன் வெளிப்படணும். எப்போ? அந்த 3வது இழுப்பின் நேரத்துல. 3வது இழுப்பில கொஞ்சம் பாக்குறேன், முழுசா நம்ம பார்க்கல. உங்களுக்கு அந்த ஃபார்முலா மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ புரியுதுங்களா? 7 முத்திரைகளை பத்தி மட்டும் பார்த்திருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், அடுத்தது அந்த 5 காரியங்களை பார்த்துட்டோம். 5 அந்த 2வது வார்த்தையின் மூலமா அதிகாரம் கொண்டு வர்ற காரியம் தீர்க்கதரிசி வாழ்க்கையில எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். அது போல அது எப்படி திரும்ப ரிப்பீட் ஆகுது, இங்க ரிப்பீட் ஆகுது. இப்ப நீங்க கேக்குறீங்க பாருங்க, மார்க் 16 எப்ப நடக்கும், எப்ப வரும், அது 3வது இழுப்பின் 2வது பாகம். அப்படின்னா வார்த்தையின் அதிகாரத்தினால உரைக்கப்பட்ட வார்த்தையினால மனவாட்டி கிரியை செய்யறது. அப்ப உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா மனவாட்டி கிரியை செய்யணும்னா முதல் பாகமாகிய வார்த்தை அவளுக்கு வெளிப்படுத்தப்படணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது தெரியாம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இது தெரியாம என்ன பண்ண, நான் ஜெபிச்சா வந்துடும், உண்மையா இருந்தா வந்துடும், அப்படி கிடையாது. வார்த்தை வெளிப்படணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை வெளிப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், வார்த்தைக்கு உண்மையா உத்தமமா. உலகத்தின் ஆசாபாசங்கள் மற்ற விஷயங்கள்லாம் விட்டு எல்லா காரியத்தையும் வார்த்தை எங்க பிரீச் பண்ணப்படுது அங்க வந்து உங்களை ஐக்கியத்தை வச்சுக்கணும். அப்புறம் வார்த்தையில் ஐக்கியத்துக்குள்ள வரும்போது வார்த்தை வெளிப்படும், வெளிப்படுத்தப்பட வேண்டிய அந்த அதிகாரம் கொடுக்கும். அப்போ 2வது காரியமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக அதிகார ஆளுகை உங்களுக்குள்ள திரும்ப வரும். அதுக்கப்புறம் 3வது காரியம் நியாய தீர்ப்பு, அதாவது காவல் ஆத்மாக்களுக்கு பிரசங்கிப்பது 3வது காரியம். அது நடக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப தீர்க்கதரிசி வாழ்க்கையில 2வது காரியம் நடந்துச்சு, அதை நான் உங்களுக்கு காட்டினேன். அது எப்படி மனவாட்டிக்கு வருதுன்றதை குறிச்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வரும்போது. அதே நேரத்தில் இந்த 7வது முத்திரையில இருக்கிற இன்னொரு சில காரியங்கள், எப்படி 7வது முத்திரை வரும்போது தீர்க்கதரிசிக்கு லிட்டரலா என்ன நடந்துச்சாங்க அப்படின்ற காரியத்தெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இது உங்களுக்கு அங்கங்க பேசுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு பரிசுத்தாவி உங்களோட கூட இருந்தார் நான் நம்புறேன். ஒருத்தரும் கூர்ந்து கவனிச்சிங்க. நீங்க இதெல்லாம் திரும்ப போய் வீட்டுல தயவு செஞ்சு நீங்க சிரமம் பார்க்காம திரும்ப இன்னொரு பாருங்க. டவுட் இருந்துச்சா எந்த வேலையில எனக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நான் ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியில எவிடன்ஸ் வேணும் பிரதர், நீங்க பேசுற காரியங்களுக்கு புரியல, இல்ல நீங்க ஆதாரம் இல்லாம பேசுறீங்கன்னு சொன்னா நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம். இதுக்காக தான் இங்க தேவன் அடியேன ஒரு சிறு ஊழியத்துக்காக வச்சிருக்கிறார். கரெக்டா உங்களை ஆசீர்வதிக்கிட்டு நம்ம ஜெபிக்கலாம். டைம் ஆச்சு, கரெக்டா 1 hour ஆச்சு, நம்ம ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் மூடலாம், எல்லா கண்களும் மூடலாம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கழுகு போல
சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. அர்ப்பணிப்பின் நேரத்துல ஒவ்வொருவருமாய் இந்த மூன்றாவது இழுப்புக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு, மூன்றாவது இழுப்புக்கு உத்தமனாயிரு, பயப்படாதே. அது மூன்றாம் இழுப்பு என்று சொல்லப்படுது. மனவாட்டி கூட நீ உன்னை மூன்றாம் இழுப்புக்கு பிரதிஷ்டை செய்து கொள், தூதர்கள் உன்னை சந்திப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கையே நம்ம வாழ்க்கையில மூன்றாம் இழுப்பை கொண்டு வரும். சகோதரி சகோதரி, நம்ம வாழ்க்கையில இன்னும் மூன்றாம் இழுப்பின் நேரம் வந்திருக்கிறது. நம்ம அர்ப்பணிப்பின் நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறத வேலையில பிரதர் பேதுரு இதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு சகோதர சகோதரி அவர் நமக்காக ஜெபிக்கும் போது அவர் கர்த்தருடைய வார்த்தைகள், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அவருக்கு அருளும்படிக்கு நம்ம தலைமையேற்றமா தாழ்த்தலாம். சகோதர சகோதரி, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, இந்த மூன்றாம் இழுப்பின் ஊழியம் நடக்காமல் வெளிப்படாம ராஜா, ரகசியம் வெளிப்படாம, என் வாழ்க்கையில வெளிப்படாம ராஜா, அந்த ஆளுகையை நான் திரும்ப பெற முடியாது, அந்த அதிகாரத்தை பெற முடியாது ராஜா. எனவே என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான காரியத்தை அப்புறப்படுத்தி நானும் கூட வார்த்தையின் மேற்கை நோக்கி கடந்து செல்கிறேன் ராஜா. கர்த்தராகிய இயேசுவே, ஆண்டவரே, இந்த செய்திக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே என் இதயத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து ஜீவியத்தை மாற்றும்படியாக உதவி செய்யும். நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இன்னும் அநேக ரகசியங்களை வெளிப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக உதவி செய்யும். எடுத்துக்கொள்ளப்படுவதை நாங்கள் பங்கு பெற வார்த்தை வெளிப்பாட்டை ஆண்டவரே சகோதரம் மூலமாக கொடுத்து வருகிறேன். அதற்காக நன்றி ராஜா. அதிக காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்தி புரிந்து கொண்டு எங்க ஜீவியத்துல நாங்கள் கொண்டு வர எங்களுக்கு இறக்கமும் பாராட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. மீதமுள்ள காரியத்தை இன்னும் நாங்கள் ஆண்டவரை கேட்கறது மட்டுமல்ல, எங்கள் ஜீவியத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் கொண்டு வர எங்களுக்கு ஆண்டவருடைய ஆவியின் ஐக்கியத்தை தந்து வழிநடத்தும். இயேசுவே, மீதமுள்ள காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குறைகள் எல்லாம் நீக்கி இந்த வருகைக்கு நாங்கள் எண்ணெய் உள்ள கண்ணீர்களா, அந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் இருக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே காரியங்களை எல்லாம் ஆண்டவரை மாற்றும், ஆண்டவரை எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. எல்லா கண்களும் முல்லாம் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுத்தீர் கத்தாவே. நாங்கள் கத்தாவே பலவிதமான கேள்விகளோடும் தேவைகளோடும் வந்தோம், அதை வெளிப்பாட்டினாலே எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி கத்தாவே. இந்த நாளில் இந்த ஆராதனையின் முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொண்டு நடத்தின தயவுகளுக்காய் நன்றி. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுத்தீர். அதே போல ராஜா, இந்த பூமியில எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கூட்டி கொடுங்க ராஜா. பலப்படுத்துருங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, அவர்கள் வந்த ஒண்ணுமே போகாதபடிக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ராஜா, இந்த வித்துக்களை போகிற இடமெல்லாம் சிந்த கிருபையைங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இவர்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் நீர் பதிலா இருங்க ராஜா. வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்ட ராஜா. இவர்கள் மூன்றாம் இழுப்பின் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் அந்த மீன்களாய் இருக்க ராஜா, தேர்ந்து கொள்ளப்பட்ட மீன்களாய் இருந்து உம்மால பீடிக்கப்பட்டவர்களாய் இருக்க கிருபையை கூட்டி கொடுங்க ராஜா. ஏனென்றால் நாங்கள் உடன்படிக்கையின் கீழாய் இருக்கிற ஜனங்களாய் இருக்கிறோம். அதற்காக கூட நன்றி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் கரத்தை படிக்கிற ராஜா, வாதையின் கூடாரத்தை நெருங்காது, பொல்லாப்புனை நேரிடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையானது இவர்கள் வாழ்க்கையில நிறைவேற கிருபையில கூட்டி கொடுங்க ராஜா. இந்த இவர்களுடைய வீட்டில எண்ணெயின் பாத்திரத்தையும் மாவின் பாத்திரத்தை ஆசீர்வதிங்க. வானத்தின் கத்தா பணினாலும் பூமியின் சாரத்தினாலும் இவர்கள் நாங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபைங்க. என்னுடைய வாழ்வின் நோக்கங்கள் உடைய வார்த்தை கேட்ட விதத்துல மாறட்டும் ராஜா. என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்கட்டும். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளர கிருபைங்க. இன்னும் மாம்சரீத எண்ணங்கள் இன்னும் ஸ்திரமா
ஸ்திரம் இல்லாத காரியங்கள், பலவீனங்கள், பயங்கள், இன்னும் கர்த்தாவே கீழ்ப்படியாமையின் ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மூன்றாய் இழுப்பினாலே ஜெயம் எடுக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்தத்தின் கீழாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. தூதனுடைய பிரசன்னத்தின் கீழாய் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிக்கிறோம். அதே போல கர்த்தாவே ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அப்பா, நீர் தாமே வார்த்தையை எங்கள் வாயிலிருந்து உரைத்திருக்கிறீர். ஆனால் கர்த்தாவே வார்த்தையை வியாக்கியானிக்கிறவர் நீர் மாத்திரமே, நான் அல்ல ராஜா. நீர் பிள்ளைகளுக்குள்ளா இருந்து அந்த வார்த்தையை வியாக்கியானிக்க கிருபைங்க. அப்பா, உங்களுடைய வார்த்தையின் வியாக்கியானமானது அது கிரியையா இருக்கிறது. அந்த கிரியைகள் வாழ்க்கையில நடைபெற கிருபைங்க. அப்ப அந்த செய்தியானது ராஜா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த டைனாமிக்கல் பவரை, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தினால வல்லமையை கொண்டு வர கிருபைங்க. வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆண்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்ப பெரியவர்களை ஆசீர்வதிங்க, முதியவர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளையை ஆசீர்வதிங்க ராஜா. தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறீர். அந்த நேரத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறேன். அடியனுக்குள்ளாய் இன்னும் அதே உத்தமத்தை கூட்டி கொடுங்க. எங்கள் குறைகளை கரைகள் யாவற்றையும் மன்னியுங்க ராஜா. அப்பா, இது ஒரு எழுப்புதல் மிக்க சபையாய் மாறட்டும். இன்னும் உலகத்தின் காரியம் எங்களுக்குள்ள எடுத்து போடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இரக்கம், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய ரகசியங்கள் யாவும் நம்மளோடு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.